சிஎஸ்கே உடைய ட்ரேட் ஆப்ஷன் டிஸ்கஷன் ரொம்ப டீப்பாக டிஸ்கஷன் போயிட்டுருக்குங்க. ஸோ இதுக்கான ஒரு முடிவு நம்ம வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இப்போ இந்த டிஸ்கஷனை நம்ம ஒத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஒத்தி வச்சிருக்கிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆரும் சிஎஸ்கேனியும் இந்த பிளேயர் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காங்க. ஸோ எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க, யாரை ட்ரேட் ஆஃபரில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது பிக் ட்விஸ்ட்டும் பிக் அப்டேட்டும் இருக்க போகுதுங்க. ஸோ சிஎஸ்கேனி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக நாம் எடுத்தே ஆகணும், இந்த வீரரை நம்ம டீமுக்கு கொண்டு ஆகணும்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா யாரையோ கண்ணு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கண்ணை அவங்க மேலே வைக்கணும், அவங்கள எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆஃபரில் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் சிஎஸ்கேனி கண்டிப்பாக அவங்க வைக்கிற ஆஃபருக்கு அவ்வளோ சீக்கிரம் அடிப்பணிய மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் எந்த வீரரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வேறு யாரையாச்சும் பிளேயரை கேட்டாங்கன்னா கூட சிஎஸ்கேனி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான வீரர் அவங்க கேட்டால் நாம் எப்படி கொடுத்து அங்கிருந்து ஒரு முக்கியமான வீரரை நாம் இவருடைய பிளேஸில் வச்சு பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தற்பொழுது கண்டிப்பாக டீப் டிஸ்கஷனில் இருக்காங்க. இந்த ட்ரேட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா யாருக்கு செக் வச்சுருக்காங்க அப்படின்றதும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒரு பக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வினை ட்ரேட் மூலியமாக ஆர்ஆர் அணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு பதிலாக எங்கள் டீமில் இருக்கிற முக்கியமான வீரரை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆர்ஆர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட நிதிஷ் ராணா இருக்கார், இன்னும் ஒரு 2-3 பேர்ஸ் இருக்காங்க. அதில் யார் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு மாற்று வீரராக நாங்கள் தரோன்னு சொல்லிட்டு இப்போ ஆர்ஆர் அணி மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்ஆர்லேருந்து சஞ்சு சாம்சனும் வெளியே போகிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேனி இந்த ட்ரேட் ஆஃபரில் இன்னொரு ராஜஸ்தான் வீரரை தட்டி தூக்கிட்டோம், ஆக்ஷனில் இன்னொரு ராஜஸ்தான் கேப்டனை தட்டி தூக்கிட்டோம், ஒரு தரமான அணியை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்போ டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஐபிஎலுக்கு இன்னும் 8 மாதம் இருந்தாலுமே இப்போ இருந்து டீமை செட் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க. இப்போ டிவிகே ஸோ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் இப்போது மேஜர் லீக்கில் விளையாடிட்டு இருக்கிறதுனால ஸ்டீஃபன் ஃபிளமிங் எல்லாம் அங்கே ஃபோக்கஸில் இருப்பார். ஸோ அதனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் காசி விஸ்வநாதன் அவர்கள், தல தோனி அவர்கள் எல்லாருமே டீப்பாக திங்க் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக இதுக்கான ஒரு ப்ராசஸை ஏற்படுத்தி ஒரு அற்புதமான அப்டேட்டோட கண்டிப்பாக வர போகிறாங்க. சிஎஸ்கேவுடைய இந்த ட்ரேட் ஆப்ஷனில் கண்டிப்பாக வேறு மாதிரியான பிளேயரை சிஎஸ்கேனியில் நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு பிக் அப்டேட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் நம்ம எதிர்பார்த்தது வேறு மாதிரி இருந்துச்சுக்கே. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேட் ஆப்ஷன் இந்த மந்த்துக்குள்ளே முடிப்பாங்க, ஸோ வேறு ஏதாச்சும் ட்விஸ்ட் வைப்பாங்க, ஸோ சிஎஸ்கேனி ஒரு முக்கிய வீரரை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அது எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு. இந்த ட்விஸ்ட்டில் சிஎஸ்கேவும் இதுக்கு ஒத்து போகணும், ஆர்ஆரும் இதுக்கு ஒத்து போகணும். ஏன்னா அவங்க கேட்குற பிளேயரை நம்ம அனுப்பணும், நாங்கள் கேட்குற பிளேயரும் அவங்களும் அனுப்பணும். ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரேட் ஆப்ஷன்லாம் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கான டிஸ்கஷன்ன்றது கண்டிப்பாக போயிட்டே தான் இருக்கும். அந்த டிஸ்கஷனில் யார் யாருக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குது, யார் யாருக்கு திருப்தி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் இதுக்கான ஒரு டிசிஷனை அப்படியே எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லு ஓகே, இது நமக்கு திருப்தியாக இருக்குது, இந்த பிளேயர் நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு டிசிஷன் எடுத்தால் மட்டும்தான் நாம் ட்ரேட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷனே நம்ம ஓகே பண்ணுவோம். ஸோ அப்படி தான் போய்ட்டுருக்கு. ஆர்ஆர் அணியிலிருந்தும் எந்த வீரரை அவங்க தர போகிறாங்க, ஸோ ஆர்ஆர் அணியிலிருந்து யார் நமக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த ட்ரேட் ஆப்ஷனில் ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது இருக்குது. இன்னொரு பக்கம் ரவீந்திர ஜடேஜாவை அவங்க கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குங்க. ஸோ அப்படி இல்லைனா மீண்டும் சிவம் துபேக்கு ஆர்ஆர் அணி போகிறாங்களா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன்னு தெரியல. பட் சிஎஸ்கேனி இதில் யாரை விடுவிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ ஒருவேளை இவங்க எல்லாரையுமே ட்ரேடில் கேட்குறாங்களே, அப்போ யார் இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்படின்றது ஆர்ஆர் அணியிலேருந்து யார் வர போகிறாங்க அப்படின்றது கேள்வி இருக்குது. மேபி சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஆப்ஷனில் சிஎஸ்கேனிக்கு வர போகிறாரா அப்படின்றதும் கேள்வி இருக்குது. ஏன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு 18 கோடி கொடுக்குறாங்க. ஸோ அதே 18 கோடி இவங்க அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து ட்ரேட் ஆப்ஷனில் ரவீந்திர ஜடேஜா அங்கேயும் சஞ்சு சாம்சன் இங்கேயும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரியும் தெரியல. ஸோ இந்த ப்ராசஸ் மேபி இதுதான் நடந்துகிட்ருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. பட்டு சிஎஸ்கேனி இதுக்கு விட்டு கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக ரவீந்திர ஜடேஜாவை அந்த இடத்துலேருந்து மாற்றுறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவுங்க. ஸோ இந்த ட்ரேட் ஆஃபரில் யார் மாட்ட போகிறாங்க, யார் சிஎஸ்கேனி அவங்க பக்கம் சாய்க்க போகிறாங்க, யாரை சிஎஸ்கேனி அங்கேருந்து
வாங்க போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுது. யார் இந்த ட்ரேட் ஆப்ஷனில் சிஎஸ்கே அணிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், யாரை வந்து சிஎஸ்கே அணி அந்த பக்கம் அனுப்புனா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து யாருக்கு பலன் அதிகமாக இருக்க போகுது, சிஎஸ்கே அணிக்கா ராஜஸ்தான் அணிக்கா அப்படின்றதையும் உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நேற்றுலேருந்து தொடங்கியிருக்குங்க. ஸோ அற்புதமான ஒரு கேமாக போயிட்டுருக்கு. ஸோ 2 டீமும் சலிச்சவங்க கிடையாது. பட் இருந்தாலுமே 2 டீமுமே ஆட்டம் காட்டிகிட்டு இருக்காங்க. யார் கோப்பையை அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணி அடிச்சிட்டாங்க ஏகப்பட்ட கோப்பைகளை. பட் சவுத் ஆப்பிரிக்கா அணி அடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருடைய மனசுலையும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27-28 ஆண்டுகள் வந்து இது வரைக்குமே ஐசிசி கோப்பைகளே கையில் அவங்க பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க இந்த கோப்பையை தட்டி தூக்குவாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்புங்க. பட் இருந்தாலுமே டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா அணி நாங்கள் பவுல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான டிசிஷன் எடுத்தாங்க. பட் ஆஸ்திரேலிய அணியே 212 ரனுக்கு வந்து சுருட்டினானுங்க. ஸோ வேறு மாதிரியான ஒரு பவுலிங் போட்டாங்க. பட் இருந்தாலுமே சுமித்தும் அந்த வெப்ஸ்டரும் 2 பேரும் ஆடாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணியுடைய ஸ்கோர் கண்டிப்பாக ஒரு 100 ரன் தாங்க இருந்திருக்கும். இதை வந்து தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரையும் ஆட வச்சுட்டாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு. இப்போ 212 ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஆஸ்திரேலிய அணிக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி 4 விக்கெட்களை இழந்து தடுமாறிட்டு இருக்காங்க. இன்னும் 160 ரன் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வந்து மீண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் இவங்க மீண்டு வர முடியும். இவங்க மட்டும் ஆஸ்திரேலியா அடித்த ரன்னை விட அதிகமாக அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு கப் அதிகம் உண்டு இருக்குங்க. கப்பு கண்டிப்பாக இவங்களுக்கு தான்ன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை ஆஸ்திரேலியாவை விட கம்மியாக அடித்தாங்க, ஒருவேளை ஆஸ்திரேலிய அணி ஒரு 50 ரன் லீடில் இருக்காங்க, இன்னும் ஒரு 150 ரன் 200 ரன் அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு இது சேஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷருங்க. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ இந்த முதல் இன்னிங்ஸில் எஃபெக்ட் போட்டு ஆஸ்திரேலிய அணியை வந்து பின்னுக்கு தள்ளி இவங்க முன்னாடி ஒரு லீடில் ஒரு 10-20 ரன் 30 ரன் லீடில் இருந்தாங்கன்ற பட்சத்தில் மட்டும்தான் இவங்களால் வந்து அந்த கோப்பையை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமும் ஆஸ்திரேலிய அணி தான் அடிக்க போகிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பவுலிங் யூனிட் அற்புதமாக இருக்குங்க. ஸோ இப்போ 4 விக்கெட்டை வந்து சாய்ச்சிருக்காங்க அப்படின்னும் போது அடுத்து இருக்கக்கூடிய விக்கெட்டெல்லாம் முக்கியமான விக்கெட். ஸோ ஒவ்வொரு ரன்னுமே ரொம்ப 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 முக்கியமான ரன்னுங்க. ஸோ இந்த இறுதிப் போட்டியில் என்ன 160 ரன் அடிக்கணும். இந்த 160 ரன்னை சவுத் ஆப்பிரிக்கா அணி டிஃபெண்ட் பண்ணுறாங்களா, ஸோ இதை கடந்து ஆஸ்திரேலியாவை பின்னுக்கு தள்ளி லீடில் எடுத்துகிட்டு போக போகிறாங்களா அப்படின்றது இன்றைக்கி சவாலாக இருக்க போகுதுங்க. இன்றைக்கி 2ஆம் நாள் ஆட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணி என்ன பண்ண போகிறாங்க, எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான பேட்டிங்கை வெளிப்படுத்த போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். யாருக்கு கோப்பை போக போகுது, யார் அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை தட்டி தூக்க போகிறாங்க, ஆஸ்திரேலியின் 2வது முறையாக ஆஸ்திரேலியா எடுக்க போகுதா இல்லை முதல் முறையாக ஐசிசி கோப்பைகளை சவுத் ஆப்பிரிக்கா அணி தூக்க போகுதா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் இன்னையோட சேர்ந்து 4 நாட்கள் இருக்குது. இந்த 4 நாட்களில் என்ன வேணால் தலைகளாக மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ 2 டீமுமே தரமான டீம்ன்றதுனால கண்டிப்பாக நம்ம ஒருத்தரை ஜெயிக்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அந்த வெற்றி யாருக்காக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். யார் வெற்றி பெற்றால் நன்றாக இருக்கும், யார் கோப்பையை தூக்கினால் நன்றாக இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.